இந்த பதில நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, அதாவது தொடர்ந்து வந்து இந்த பர்சனல் லோன், பிசினஸ் லோனு, இந்த செக்யூர்ட் அன்செக்யூர்ட் லோன்ஸ் இது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னாக்கா கல்கத்தால வழக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா. இந்த கல்கத்தால போடுற வழக்கு, இந்த வழக்குக்கு சம்மனும் வாரண்ட்டும் வந்த வண்ணமா இருக்கு. நிறைய நம்ம அட்வொகேட் டீம் அங்க இருக்கிறாங்க, அப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சுச்சுவேஷன் என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல, அதாவது இந்த அகாடமிக் இயர்ல இந்த கேஸ் எல்லாம் விரைவா முடிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு அந்த கோர்ட் தள்ளப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு ஆட்சி மாற்றமும் ஒரு காரணமா இருக்கலாம். அதனால இப்போ நான் வந்து கல்கத்தா கோர்ட்டும் போயிட்டு இருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஆப் லோன், அதே மாதிரி வேற இந்த வேற சின்ன சின்ன பேங்க் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க ஸ்மால் பைனான்ஸ், இவங்க எல்லாருமே கல்கத்தால போடுறாங்க. அதுக்கு என்ன காரணம், ஏது காரணம்ன்றத நான் ஏற்கனவே நிறைய பதிவுல சொல்லிட்டேன். அட் பிரசன்ட் இப்போ 2026க்கான பிரச்சனை என்ன ஆரம்பிக்குதுன்னா, அங்க இருக்கக்கூடிய கோர்ட் பொதுவா பாத்தீங்கன்னா 9வது கோர்ட்டு, 13வது கோர்ட்டு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா 19வது கோர்ட்டு, இந்த கோர்ட்ல எல்லாருமே வந்து இந்த கம்ப்ளைண்ட் சவுத்னு சொல்லக்கூடிய குறிப்பு எஸ்பெஷலி தமிழ்நாடு இங்க கடன் வாங்கினவங்க டாப் லோன்ஸ் அந்த மாதிரி வாங்க ஆரம்பிச்சு வச்சுதனமோ வந்து கோட்டக் மஹிந்திரா தான். இந்த கோட்டக் மஹிந்திரா ஃபாலோ பண்ணி அப்புறம் சோழமண்டலம் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரமில், இன்கிரெட், இப்படியே இந்த லோன்ஸ் எல்லாம் ஆப் லோன்ஸ், குறிப்பிட்ட ஆப் லோன்ஸ் எல்லா ஆப் லோனுமே கல்கத்தாவுக்கு போறாங்க, கேஸ் ஃபைல் பண்றாங்க. நேற்று கூட சைதாப்பேட்டில தான் பதிவு போட்டிருப்பாங்க. அது என்ன போட்டிருப்போம்னா, இந்த மாதிரி சைதாப்பேட்டையில ஒரு பிரச்சனைனாக்கா சைதாப்பேட்டை கோர்ட்ல தான் பதிவு பண்ணணும், வழக்கு பதிவு பண்ணணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா கல்கத்தால அந்த கேஸை ஃபைல் பண்றாங்க. அதுக்கான காரணம்